சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மைனியா அடிபொலி தூள் கிளப்பிட்டியா? உங்க கை மனமே கை மனம். அம்மா ஒரு காஃபியாவது இல்ல டீயாவது போட்டு கொண்டுட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமாக்கா. குழந்தைல பொண்ணு யார் எவருன்னு சொல்லண்டமா? அம்மா மாமா நீங்க ஏதோ சொந்தக்கார பொண்ணு வேற சொன்னீல. நம்ம ஊர்ல சொந்தம்னா எனக்கு தெரியாம இருக்குமால? மைனி முத்துசாமி சித்தப்பா இருக்கல்ல? முத்துசாமி சித்தப்பாவா? அது யாருல? தெற்கு தெரு முத்துசாமி சித்தப்பா. என்னமா ஞாபகம் வரல? ஏன் மாமா மாமான்னு சொல்லிட்டு அங்கேயே கிடப்பில்ல நீனும் உங்க தம்பியும்? ஆமா முத்துசாமி மாமே. பொண்டாட்டி பேரு அந்த அத்தை பேரு என்னவோ பேருண்ட? ருக்குமணி சித்தி. ஆமா ஞாபகம் வந்துட்டு ருக்குமணி அத்தை. அவன் மொவதான். நம்ம சொந்தக்காரவல்ல? அதத்தான் நானும் சொல்லிட்டு கிடக்கேன். அப்ப நல்ல படம் பச்சை. முத்துசாமி மாமே இல்ல, ஆனா ருக்குமணி அத்தை இருந்தாவல? எப்படி இருக்காவோ? மைனியோ ருக்குமணியத்தெல்லாம் போய் சேர்ந்து காலம் என்ன ஆச்சு? அப்படியா? நல்ல குணம்ல. என்னைக்கு போனாலும் உடனே முக்கார் மக்கான்னு சொல்லி ஏதாவது காப்பி தண்ணினாலும் போட்டு கொடுத்து தந்துருவாப்ல, சோறுனாலும் வச்சு தந்துருவா. கை கொடுமா வாய் கொடுமான்னு எந்த கொடுமையும் அவங்ககிட்ட கிடையாது. என்ன செய்ய காலம் பண்ண கோலம். நான் பாக்கும்போது அவங்களுக்கு பிள்ளை அப்பதான் பிறந்திருந்துச்சு. அப்போ அந்த பிள்ளைய யாரு பாக்காவோ? அம்மையும் அப்பவும் இல்லன்னா ஆயிருக்க வரைக்கும் பார்த்தாவோ. தாயும் போய் சேர்ந்த பிறகு அவன் மாமே. ஆமா ருக்குமணியத்துக்கு தம்பி. நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன் மைனி. அங்கதான் கொண்டு விட்டு வளர்த்தாவோ. அந்த பிள்ளை அங்கதான் ரொம்ப நாள் இருந்துச்சு. சவத்தப்பட்டு என்னத்த சொல்ல, அவன் மாமா முன்னாடி இந்த பிள்ளை ஒரே கொடுமை. என்ன இடியப்பன் சொல்லுத? அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தினாளா? ஆமா மைனி, ரொம்ப பாவமா இருக்கும். நல்ல சுவார தண்ணி கூட கொடுக்க மாட்டா. எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துட்டு நினைப்பேன். அங்க நடந்து விளையாட்டு நடப்போம்ல போம்லாம். வீட்டுல தண்ணி எடுக்க கொள்ள பாத்திரம் தைக்க சோறு பொங்க வைக்க எல்லாம் இந்த பிள்ளைதான். அட கடவுளே. சவத்து போட்டு என்னத்த சொல்ல? தாயும் தகப்பனும் இல்லன்னா இப்படித்தான். மனசாட்சி இல்லாம எப்படி கொடுமைப்படுத்திருக்காவல? என்னத்த சொல்ல, அது தலையில அப்படியே எழுதி வச்சிருக்கு. பாவமா இருக்கையா அந்த ருக்குமணி அத்தை. எப்படி எல்லாரையும் பாப்பா தெரியுமா? தான் பிள்ளைன்னு மட்டும் வாங்க மாட்டா. அவளுக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம இருந்தா அந்த பிள்ளை பிறந்துச்சு. ஊர்ல இருக்க அம்பூட்டு பிள்ளைகளையும் வாங்க மக்கான்னு சொல்லி கூப்பிட்டு முட்டாய் திண்டு எது நடந்தாலும் கொடுத்துருவா. அப்படியாப்பட்டவங்களுக்கு பிள்ளை இப்படி இன்னொரு வீட்டுல போய் கொடுமையை அனுபவிக்கா. நம்மள இல்லாத ஒரு வேலைக்காரி கிடைச்சிட்டா எப்படியா கெட்டி வைப்பா? அதான் கல்யாணம் முடிச்சு கொடுக்காம வச்சிருந்துருப்பா போல இருக்கு. வீட்டு வேலையெல்லாம் சேவகலம் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆமா மைனி, அப்படிதான். மாப்பிள்ள பாக்காமலே அப்படியே விட்டுட்டாவோ. சரி என்னத்த சொல்ல, ரொம்ப சங்கடமா இருக்கம்மா. ஆனாலும் மனசு வருதுல்ல. இப்படியும் கொடுமைப்படுத்த ஆள்கள் இருக்கதானே செய்யுது. தான் பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்களா யாராவது? கேட்க ஆள் இல்லைன்னா இப்படித்தான். சவத்தப்பட்டு கேட்க ஆள் இல்லைனாலும் கடவுள் ஒருத்தர் இருக்காருல்ல, மேல இருந்து பாத்துட்டு தானே இருக்காரு. அம்மா அப்படி நினைக்காமா? ஆனா அவ அப்படி நினைக்கல இல்ல. சரி விடுங்க மாமா, நல்ல காலம் பிறக்கும். நல்ல காலம் பிறந்தாச்சுமா. என்ன மாமா சொல்லுதியா? தலையும் புரியல வாலும் புரியலையே. என்ன சொல்லி விவரத்த? மைனியா போன மாசம் அந்த பிள்ளைய பிடிச்சி ரொம்ப யாசிருப்பா போல இருக்கு. பாவம் அது வெளியே உட்காந்து அழுதுட்டே இருந்திருக்கு. ஊர்க்காரெல்லாம் ரொம்ப நாள் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தாவா. சரி வீட்டு விஷயத்துல நம்ம தலையிடப்படாதுன்னு சொன்னா கேட்க மாட்டாவல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாவா. அன்னை இப்படி இப்படின்னு எல்லாரும் போய் பிடிச்சிட்டாவோ. ஆமா மைனி, அந்த ஊர்க்கார அம்புட்டு வேற சேர்ந்துட்டு அந்த பொம்பளையும் அந்த ஆளையும் நல்ல ஏச்சி அவன்கிட்ட நல்ல 4 நறுக்குன்னு கேள்வி கேட்டா. ஏல அங்க அக்கா மாவதான்ல, அக்கா மாவனா உனக்கு பிள்ளை வருதன்ல அப்படின்னு. நல்ல 4 கேள்வி கேட்கணும். உனக்கு விற்கவும் முடியல கக்கவும் முடியல. பொண்டாட்டி ஒரு பக்கம் வந்துக்காந்து ஒரு மாதிரி முழிச்சுட்டு வாரா. அந்த ஊர்க்கார விடுவாங்களா? ஊர்க்காரன் சொல்லிட்டா நாளைக்கே இந்த பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதான்னு. அந்த புருஷன் முன்னாடி விலை வெளுத்து போயிட்டாவோ. பயந்துட்டா ஒரு 2 பேரும். இனி அந்த பிள்ளைய பிடிச்சி கொடுமைப்படுத்தேன் கிடுமைப்படுத்தேன் ஏதாவது பண்ணினியா அதுக்கு உங்க 2 பேரையும் போலீஸ பிடிச்சி கொடுத்து நொத்திய கலத்திரும் அப்படின்ட்டாவோ. ஆமா அப்படிதான் செய்யணும். இது என்னைக்கே செஞ்சிருக்கணும். இல்ல மைனி, அவன் பொண்டாட்டி சரியான ஆளாக்கும். ஊர்ல அம்பிட்டு பேரும் சாபம் போடுவா. அதுக்கு பயந்து போய் தான் எல்லாரும் வாயை பூட்டிட்டு இருந்தாவோ. அன்னைக்கு சாபமாவது கீபமாவது என்னன்னு போட்டாலும் சரிதான் சொல்லிட்டு அந்த பிள்ளைக்காண்டி எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன சாபம் பிடிக்க போகுது? இப்படியாப்பட்ட பொம்பளை எந்த சாபம் போட்டாலும் பிடிக்காது. நல்ல பொம்பளை அந்த பொம்பளை. அந்த 2 பேரும் அரண்டிட்டாவோ. அந்த ஊர்க்கார எல்லாரும் சேர்ந்து எடுத்து அந்த புள்ள இருந்துச்சுல அவன் அம்மா அப்பா வீடு, அது சும்மாதான் கிடந்து அந்த வீட்லயே கொண்டு வச்சு நீ ஏறிமாக்கா உனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நாங்க கொண்டு தாரோம், ஊர்க்கார எல்லாரும் உதவி செய்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை தனியா தான் இருக்கு. அப்படியல்ல தனியாவா இருக்கு அந்த பிள்ளை? சங்கடமாலாம் இருக்கு. காலத்துல தனியாலாம் இருந்தா சரிப்படுமா? ஆனா ரொம்ப நாளா அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தோன்னு கடவுளையும் சொல்லி கடவுளை வேண்டிட்டே இருந்தேன். வேண்டது வீண் போகல. இது அப்படி இப்படின்னு ஆகி கடைசியில நம்ம சோன மத்த மச்சானுக்கே பொண்ணு கேட்க மாதிரி வந்துட்டு சூழ்நிலை. ஆமல நானும் இவ்வளவு நாளும் பேசாம தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாரும் யோசிச்சோம். சரி இந்த மாதிரி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா அவன் பாட அவன் பாத்துக்கலாம்ல. வயசாயிட்டு என்ன வயசாயிட்டு? ரொம்பவே வயசாயிட்டு. ஆனா அதான் மக்கா சொன்னேன், உங்க சோனமத சித்தப்பாட்ட சொன்ன கேட்கவா செய்தான். நீ வந்த சொல்லு, இப்ப கூட நாங்க வர தெரியாது. ஆமா மைனியா, நான் இப்ப பொண்ணு பாத்திருக்கேன். அந்த பொண்ணு தான் பாத்திருக்கேன். உங்க அக்கா வீட்டு தான் போறேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் என்ன வெளுத்துருவான். அவன் கல்யாணம் ஒரு மாதிரி வெக்கப்படுதான். வயசாயிட்டு எல்லாரும் ஏதாவது சொல்லுவாளன்னு கூட உன் மனசுக்குள்ள பயம் இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் வேண்டாங்கன்னு தெரியல. என்ன கேட்டாலும் வேண்டாம் சொல்லிட்டு கிடக்கான். அவன் அப்படிதான் சொல்லுவான். அதுக்காண்டி நம்ம அப்படி விட்டுற முடியுமா? அத்தந்திரத்துல தலைமறைதுக்குள்ள அவனுக்கு ஒரு பொண்ணை பத்தி கெட்டிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இல்ல வேலை ஆண்டவனா கொண்டு வந்து உன்னை கொண்டு விட்டாரு. இப்போ வரும்போது கூட இல்ல பசரி எக்கல போற அப்படி இடியாப்போ அப்படின்னா அந்த மூச்சே கட்டலையா. அந்த சொன்னே அது மச்சான் அது இந்த ஒரு இடத்த வர போக வேண்டிய இருக்கு அப்படின்னு ஓடிட்டேன்.
அதனே கேட்டேன், நல்ல வேலை அப்படியே சொன்னேல. எதுவா இருந்தாலும் மைனிட்ட சொன்னா மைனி பாத்துக்கிடுவா. நான் சொன்னா கேட்க மாட்டேன். மைனி எப்படினாலும் அக்கா சொன்னா கேட்டுதானே ஆகணும். எப்படியே விட மாட்டோம்ல, தலைய வலைய பிடிச்சி கெட்டி வச்சிரோம்ல எப்படியாவது பொண்ணை பார்த்து. சரி மாமா, அப்ப அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு நம்ம யார்கிட்ட போய் கேட்க என்ன ஏது ஒண்ணுமே பிடிபடலையே. யார்கிட்ட கேட்கணும்? நம்ம சொந்தக்கார பிள்ளைதான். நேர்ல அந்த பிள்ளைகிட்ட கேட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து வேற சொந்தக்காரால இருக்காவோ அவட்ட லேசா ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டா போதும். அப்ப நான் யார் பாடு பண்ணல, அந்த பிள்ளைக்கு வயசு எப்படியும் இருக்கும்ல. ஆமா மைனியா, உங்க தம்பியோட ஒரு 6 வயசு கிட்ட தான் இளமை. அப்ப கணக்கா இருக்குமே, சூப்பர்ல. அப்ப ஜோடி பிறந்த நல்ல அளவுல தான் இருக்கும். என்ன சொல்ல போறா, இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிளை கடவுளா பார்த்தா ஏத்த மாப்பிளையும் பொண்ணையும் படைச்சிருக்காரு. அப்படி சொல்லு மக்கா. நீ போட்ட கிட்ட எல்லாம் எதுவும் கொண்டு வரல. அதெல்லாம் பொண்ணுல ஒண்ணும் பார்க்க போக வேண்டாம். முத்துசாமிக்கு மோவா அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு பரிபூர்ண சம்மதம். அவ சொந்தக்காரட்ட லேசா கேட்டு எடுத்து வை. உடனே எனக்கு போன் அடிச்சிருந்தே என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிச்சேன்னு வச்சுக்க. உடனே சம்மதம்னா நானும் என் தம்பிட்ட வந்து பேசிட்டு அப்படியே நேரம் தம்பியை கூட்டு வந்து என் மாவன் மருமா நம்ம குடும்பக்காரன் எல்லாரும் கூட்டு பூ வச்சு அடுத்த ஒரு வாரத்துல பேசி முடிச்சு கல்யாணத்தை வச்சுவிடும். சரி மைனியா, எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினைப்போம். என் தம்பியை சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்பு, நானாச்சு என்ன. ரொம்ப சந்தோஷம் மைனி. நான் என்னவோ நினைச்சிட்டு வந்தேன். என்ன ஏதோ எப்படி நடக்க போதோ ஏதோ அப்படின்னு நினைச்சு இப்பதான் எனக்கு மனசு நிறைவா இருக்கு. என்ன மாமா எந்திரிச்சிட்டியா? என்ன மக்கா, நீ யாராவதுல உங்க அத்தைக்கு கொஞ்சம் கூடமாட சொல்லி பார்த்து எடுத்து கொடுக்கணும். உங்க அத்தை தேடிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் ஆச்சு போன் அடிச்சிருவா. என்ன எல்லாரும் சிரிக்கியா? வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே. சரிதான், வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். உன் பொண்டாடி கண்டா அப்படி பயமால யாமில இப்படி நடிக்கிட்டு இருக்க. நீ சும்மா இருக்கியா? அறுப்பு யார் வாங்குதா? நாளா வாங்குதே. நீங்க எங்க இருப்பியா? நல்ல ஆள் தாம்ல. இந்த பையல இருக்கும்போது என்ன வறுத்து வருவேன், ஒரு ஆளுக்கு அடங்க மாட்டாயா. இப்போ அடங்கி போய் நிக்கிய. செய்ய தாலி நூல கட்டிட்டோம்ல, நாளைக்கு உங்க சோனமத்தா தம்பிக்கு இந்த நிலைமைதான். சும்மா சொன்னேன் மைனியா, விளாட்டுக்கு சொன்னேன். அந்த பிள்ளை நல்ல தங்கமான பிள்ளை, நல்லபடியா பாத்துக்கிட்டு பாத்துடுங்க. அது நமக்கா வேணும். இருந்துட்டு நாளைக்கு போலாம்ல. ஏண்டா மைனியா, இன்னொரு நாள் வரேன்னு. அடுத்த கல்யாணம் எல்லா விசேஷம் இருக்கதானே செய்யுது. அரும்பு நீ மட்டும் வராத, உன் பொண்டாட்டி சேர்த்து கூட்டு வா. நல்லா இருக்கும். போயிட்டு வரேன். எல்லாரும் போயிட்டு வரேன். இருங்க மக்கா, போயிட்டு வரேன். சரியா பாத்துப்பா. சின்ன வயசுல படபடன்னு நிப்பான், அதே மாதிரிதான் இப்பவும் நிக்கான். சரி எத்தே, ஆமா மறந்துட்டேல, 5 மாசம் பழம் கொண்டு பார்க்க போனோம் நாத்துக்கு. ஆமா மருமலை, என் மோக வரணும்ல. வந்ததுன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து போக முடியும். அப்படியே சொன்னாரு, வந்துருவேன்னாரு. இப்ப வந்துட்டு இருப்பாரு, டக்குன்னு வந்துருவாரு. வந்தோடனே கிளம்பிடலாம். போயிட்டு வரேன். நேராவது எம்மா இவ்வளவு நேரம் ஆயிட்ட, அங்க ஏகப்பட்ட சுவாலி வேற கிடக்கு. ஆமா, உனக்கு என்னைக்குதான் சுவாலி இல்ல ஏக்கா. அடுத்தது கல்யாண விசேஷங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி சுவாலி இருக்கு, அப்படி இப்படி ஓடிட்டு கிடக்கூடாது. அது எப்படி சின்ன பண்ணி, நாங்களும் மொதால நின்னு எப்பா சூப்பரா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். இப்படி என்னையும் கொஞ்சம் கவனி, சின்ன கிண்ண உள்ள வச்சிருக்கோம்ல. அலுமடி, அதுக்கு 10 வீட்டு குவாலி அடிச்சாதான் காணும். தலை தப்பனாலும் தாமா அலையும் தப்பவும் தான். சரி கொஞ்ச நேரம் எடுத்து ஆறேன், கொண்டுட்டு போங்க. பழம் போட வருவில்ல, அப்ப என் மாமியாருக்குள்ள பதங்கியும் தந்துடணும். இதுக்கு ஏன் கொலவரி? சின்ன பண்ணி இந்த மனசை என் பிள்ளைய கூப்பிட போறேன்னு போவாரு நாளைக்கு. அதான் அப்படியே அவளுக்கு கொடுத்துட்டுலாம்ல அந்த பழம் வகையெல்லாம். நீங்க சரிம்மா தாயன் கொடுத்து விடுவேன். சின்ன பண்ணி நேராயிட்டு போயிட்டாருன்னு நீங்க பழம் போட போங்க. ரொம்ப கருக்கலாயிரமே. இல்ல சுமி, இப்ப இந்த மனசு வந்தானே கிளம்பிடுவோம். இப்படி குவாலி குழம்பு கொஞ்சம் கூடுதலா தாரேன். முன் வாசலோடி பேராதியே, எங்க மாமியா கண்ணுல பட்டுரும். பேசாம பின் வாசலோடு புற வாசலோடி பேருங்க. இல்ல இந்த 4 மணிக்கு இவ கொடுக்க இடம் தான். ஏமா இல்ல உன் பொண்டாட்டி செய்விடி காரியத்தை பத்தியால அவ செய்விடி வேண்டாத வேலையில என்ன யாதுன்னு கேட்க மாட்டியல. எனக்கு தெரியுமா, நீ இப்படிதான் பேசுவ. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்னன்னு கேட்க மாட்டேன். மாமியார் ஆச்சு, மர்மோலாச்சு. யாமில அப்படி சொல்லுத? இம்மா நினைச்சு பாரு, ஒரு நாள் நடந்த கதைய. நீனும் தங்கச்சியும் சேர்ந்துகிட்டு என் பொண்டாட்டிய பத்தி குறை சொல்ல வந்தேல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு நினைச்சு பாரு. இதான் சரியான நேரம். சொல்லுமா அண்ணன்கிட்ட. ஏ ராசா, என்னம்மா? பொண்டாட்டிய பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா, என்னது? பாருல அவ எதுக்குலங்க இருக்கா? என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அவதான் பிரச்சனை. வீடு கொடுத்தனன்னு அடங்கி இருக்கல, எங்க அடங்கி இருக்கா? உனக்கு அடங்குதாளா இல்ல எனக்கு தான் அடங்குதாளா? அவ போக்குல காலையில எந்திக்க மகாராணி மாதிரி இருக்கா பெட்டுல. நான் அந்தால காப்பி கொண்டு கொடுக்கணுமா? அதுக்கு பேரு பெட்டு காப்பியா. காப்பியை குடிச்சு போட்டு அந்தால மாராசி குளிக்க போயிருதா. அதுக்குள்ள நான் சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை வச்சுட்டு சாம்பாரையும் வச்சு வச்சிருக்கேன். அன்னைக்கு கேக்கா, என்னத்தே ஒரு சாம்பார் தானக்கும் சட்னி வைக்கலையாக்கும் அப்படிங்கா. ஏன் சட்னி இல்ல உன் பொண்டாட்டிக்கு இறங்காதா? ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருனே. பேசிட்டு இருக்கும்போது எதுக்கடி சம்பந்தம் இல்லாம அங்க போய் சாடிட்டு நிக்க? எல்லாமே நான் காரணமா தான் செய்வேன். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. இப்ப நான் தான் அண்ணின்னு வச்சுக்கேன். என் கையில காப்பி குடிச்ச கப் இருக்கு. இந்த கப்ப இங்க இருந்து என்ன சாச்சி போட்டாளல. என்ன சொல்லி முடிச்சிருப்பிய மூதேவி. பாருமா, எதா இருந்தாலும் சரிதான். நான்லாம் அப்படியே நேர்ல நடந்த மாதிரி செய்து காட்டுவேன். அப்பதான் அண்ணனுக்கு தெரியும் என்ன நடந்து ஏது நடந்துன்னு இந்த வீட்ல. நான் ஓடி வரும்போது நீ ஊடல குறுக்க சாடிட்டு நின்னா பின்ன அடிபடாம என்ன செய்யும்? பேசாம ஒரு ஓரமா ஒதுங்கி
துணி எங்க இருந்து துவைப்பா? எல்லாத்தையும் நான் துவைச்சிட்டு கிடக்கேன். அப்படி வேலைக்கு போயிட்டு வராங்க. வந்த உடனே மகாராணிக்கு சுட சுட சுவாறு வேற நல்லா தின்னு போட்டு அந்தால ஒரு குட்டி உறக்கம். அது முடிஞ்சு சாயந்தரம் எந்திரிச்சு காப்பிக்கு கடிக்கிறதுக்கு என்ன இருக்கு, வடை இருக்கா, பச்சி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு வேற கேட்டு ஒரே அம்மிட்ட கிடந்து சண்டை. அவளுக்கு பச்சி பயணம் செஞ்சு கூட கொட்டி இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு கிடக்குதா? சரியப்பட்டு கிடக்குது. ஒரு இளவுக்கு ஆக மாட்டான் உன் பொண்டாட்டி. வேலை சொல்லி செஞ்செல்லாம் வீட்ல நல்லா இருக்கும். பாத்தியானே இப்ப கூட எங்க வெளிய போறன்னு சொல்லிட்டு பேங்க மாட்டிட்டு போனாங்க. ஆனா அனக்கத்துக்கு இல்ல. எங்க போனாலும் ஏது போனாலும் அம்மிட்ட சொல்லவும் இல்ல. அம்மைக்கு மதிப்பு கிடையாது, உனக்கு மதிப்பு கிடையாது. எனக்கு இந்த வீட்ல எனக்கும் மதிப்பு கிடையாது. ஆக மொத்தத்துல நம்ம 3 பேர் அவளுக்கு அடிமை இந்த வீட்ல. நம்ம 3 பேரும் அடிமை மட்டும் இல்ல, நல்ல ஈனமானவ கிடைச்சிருக்கோம் அன்னைக்கு. இவ்வளவு விஷயம் இந்த வீட்டுல நடக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை இவ்வளவு நாள் சொன்னியே நீ. இன்னைக்கு அவன் வரட்டுமா? என்ன பண்ணுதேன்னு மட்டும் பாரு இன்னைக்கு. நீ சோறு வேணும்னு கேட்டல வயிறு பசிக்கினே. வா போட்டு தரேன். ஏத்தா இத்தானும் பொத்தானும் தான். இன்னைக்கு வாட்டி, இன்னைக்கு தான் என் 2 முகத்தை பார்க்க போறேன். இன்னைக்கு உன் கதையா கேடப்பையன்னு என் மூச்சில எழுதி ஓட்டிருக்காட்டி. ஐயோ என் புருஷனை பார்க்கவே பயமா இருக்கு. கோவத்துல இருக்காரு, இன்னைக்கு அடிச்சு நொறுக்கிறாருன்னு நினைக்கேன். என்னடி அங்க வர வாய பழந்துட்டிக்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டி. என்னங்க கேட்டிய? சோத்துக்கு உப்பு இல்லையான்னு கேட்டேன். என்னட்டி கேட்டேன்? அது கூட மறந்து போச்சா? என் நெத்தியில ஈனா வானன்னு எழுதியிருக்கான்னு கேட்டேன். அப்படி எல்லாம் எழுதலங்க. பாரு, எங்க அம்மைய வயசான காலத்துல வேலையா வாங்குத. பாவை தங்கச்சி, நீ செஞ்சதை அப்படியே நடிச்சு காட்டுதா தத்ரூபமா. இங்க இருக்க காப்பியை குடிச்சு போட்டு அங்க இருக்க சிங்கில கொண்டு போனதுக்கு உனக்கு என்னட்டி கொள்ள? பதில சொல்லாம வாய பொழந்து நின்னுட்டு இருக்கல. அப்பயே தெரிஞ்சு வச்சுட்டி எங்க அம்மைக்கும் என் தங்கச்சிக்கு அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்க படுபாவி. அவ்வளவு வேலை வாங்கியிருக்கடி. என்ன செய்தேன் பாரு. நீ மகாராணி மாதிரியும் என் தங்கச்சியும் எங்க அம்மையும் உனக்கு வேலைக்காரியாடி. இங்க 3 பேர் நெத்திலையும் இழிச்ச வாயி அடிமைகள் நாயிட்டு எழுதி ஓட்டியிருக்கு. என்னமா இதெல்லாம்? ஏமா என்ன அடிச்ச? உனக்கும் தங்கச்சி கேண்டி தரமா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். என்ன பிடிச்ச அடிக்க? கிடக்கு இருக்கா அந்த பிள்ளைக்கு அவளை சண்டை போட்டுட்டு கிடக்க. பச்சை மண்ணு அது மூஞ்ச பாருல. பச்சை மண்ணு பால்வடியும் முகம். அவளை போய் அள வச்சிட்டு இருக்க. மூஞ்சி மார்க்கெட்டிங் பாரு. அம்மா நீ என்னமா பேசுத? அம்மா பக்கத்து வீட்டுக்காரியா வந்து பேச. நான் தமிழ்ல பேசுறேன். உன்னை பெத்தவ தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். அம்மா பேசாம வாடகைக்கு ஆள் வச்சால பேச முடியும். இப்பல பாம்போல காலையில போயிட்டு மத்தியானம் போல வேலைக்கு விட்டு வருது. அது கொஞ்ச நேரம் சாப்பிட்டு எடுத்து படுக்கணுமே. அப்படி நினைக்க மாட்டீங்க. வந்தோட நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க குறுக்க பெரிய வக்கீல் மாதிரி. என்னம்மா தங்கச்சி சொல்லும்மா தாயே. பாருனே அண்ணி நம்ம வீட்டுக்கு தூண் மாதிரி. என்ன மாதிரிமா? தூண் மாதிரி. அவங்க தூண் மாதிரி இருக்கறனால தான் இந்த வீட்டை தாங்கி நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் தாங்கி பிடிக்கலன்னா இந்த வீடு என்னைக்கே புஸ்வான மாதிரி போயிருக்கும். இந்த பிள்ளை ஆள் அசந்து வந்திருக்கா வெளிய இருந்து வரும்போது. ஒரு மடக்கு தண்ணி அந்த பிள்ளையை உட்கார வச்சு குடுக்கணும்னு உனக்கு ஏதாவது நேரம் இருக்கல? அம்மா அம்மா நானும் கண்டம் கண்டம்மா இப்படி பேசுவானா? சரி குடிங்க. ரொம்ப டயர்டா இருக்கே பாக்கையில தெரியுது. எதுக்கு நாத்தி இதெல்லாம்? தாய்க்கு அடுத்த ஸ்தானம் அண்ணி சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல அண்ணி தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தான் தாய். நீங்க அப்படி பாக்க அன்னிக்கு ஒரு இளநீ கூட வெட்டி கொடுக்க என்னால முடியாதா? அதான் சீவிடா இளநிய அப்படிን சீவி கொண்டு வந்திருக்கேன். அருமல சீக்கிரம் குடி. யா பங்குக்கு இன்னொரு இளநீ சீவி கொண்டாரேன். இல்லதே ஒரு இளநியே போதும். யாரா இவங்கலாம்? எங்க இருந்துடா வந்தாங்க? எனக்கு தவிச்ச வைக்க தண்ணி கொடுக்கல. மர்மல சீலையை மாத்திட்டு பியாண்ட் சட்டியை போட்டுட்டு கூப்புற அடிச்சு குதூகலமா பெட்ரூம்ல நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. நான் அதுக்குள்ள பாறை மீன் குழம்பு வச்சு, வாழை மீனை வறுத்து வச்சு, சாலை மீனை அவியல் வச்சு, நெத்திலியே பொரிச்சு வச்சிருந்தேன். என்ன மக்கா உனக்கு உண்டு, கவலைப்படாத. இல்லம்மா என்னைக்கு நம்ம ஊர் ஸ்பெஷல்ல மீன் வகை வகையா செஞ்சு தின்னுட்டு தான கிடக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டா. என்ன தட்டி டிஃபரெண்டாவா? அது என்னத்த? கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஊரை விட்டு கொஞ்சம் கோயம்புத்தூர் பக்கம் போய் கோயம்புத்தூர் பக்கம் போய் அந்த ஊர் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, நல்லாம்பட்டி சிக்கன், இதெல்லாம் பிராக்டீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் தான் எங்க அண்ணிக்கு செஞ்சு கொடுப்பேன். நீ தூரம் ஓடிரு. சரி மக்கா. சரி மர்மல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்குள்ள என் மவ நல்லாம்பட்டி சிக்கன் நாட்டுக்கோழி
எழுப்புவா என்ன? சரிங்க தே. இப்படி ஒரு மாமியாரும் இப்படி ஒரு நாத்தனாரும் கிடைக்க நான் எந்தெந்த ஜென்மத்துல எல்லாம் என்னென்ன புண்ணியம் பண்ணிருக்கணும் தெரியலையே. இதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு கோழி குழம்பு. அப்போ உங்க அண்ணனுக்கு வர்றா இவங்க என்ன சொன்னாங்க என்ன செய்தாங்க யாராவது சொல்ல மாட்டேலா எனக்கு அவளுக்கு பிரிஞ்சு கிடைக்கிய நேரம் வந்தா ஒண்ணு கூடியிருந்தைய கடைசியில எங்களை மாதிரி ஆம்பளைல டீல்ல விட்டுருதிய ஒரு நியாயம் வேணும். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை கூட்டுதே அவள ஆம்பளையிலையும் திரட்டுதே. இன்னைக்கு ஒரு நியாயத்தை கேக்கு திரும்ப வந்துச்சு. அடியே கூமுட்ட உம்மை எம்போக்குல இருந்த என்ன அண்ணங்கிட்ட அண்ணிய பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா இலக்கி கூடுன்னு சொல்லி ஏத்தி விட்டு இப்ப நான் அண்ணன் கோவப்படுவான். நம்ம ரெண்டு பேரும் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். அவ வந்து எல்லா வேலையும் நமக்கு தியாபகம் செய்வா அப்படின்னு சொல்லி இலக்கி விட்ட என்ன ஆனா முட்டாள் மாதிரி உன் பேச்ச கேட்டுக்கிட்டு என் மருமகளை பத்தி இல்லாதது பொல்லாததுமா என் மொமன்ட்ட சொன்னேன். நான் நடந்தது என்னடி மூதேவி நீங்க தானடி பார்த்த மவன் கோவப்பட்டோன்னே அவ பார்த்த பார்வைய பார்த்தேடி. அங்க இருந்து என்ன ஒரு பார்வை பார்த்ததுல சுட்டி எரிச்சிரும் போல இருக்கு. நடிக்கிட்டம்டி அந்த ஆளதாம்டி சாடி பைய என் மவனுக்கு அதாம்டி உங்க அண்ணனுக்கு ஒரு அடி போட்டே போடு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. அதனாலதாம்டி அவசரம் பொழைச்சி அவசரம் மட்டும் இல்ல அவசரம் பொழைச்சது. நல்ல வேலைட்டி நான் சுதாரிச்சுக்கிட்டேன். இல்லனா நம்ம ரெண்டு பேரும் நேரம் உசுரோட இருந்திருக்க மாட்டோம். என்னைக்காவது உங்க அண்ணிய பத்தி இல்லாதது பொல்லாதமோ அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்த என்கிட்ட அவளை அண்ணையோட குளோசனி மக்கா. இந்த கலவரத்துல ஒரு குதூகலம் என்ன தெரியுமா? நான் தான் மீன் குழம்பு வச்சு மீனை பொரிச்சு மீன் அவியல வைக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அதுக்குள்ள நீனா வாலண்டரியா வந்து விழுந்த. எம்மா எண்ணி நான் உங்களுக்கு நல்லாம்பட்டி சிக்கன் செஞ்சு தரேன். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு செஞ்சு தரேன். எல்லாம் கோயம்புத்தூர் சுத்துப்பட்டு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டே. இன்னைக்கு எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் எனக்கு. நான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு கேள்விப்பட்டிருக்கேன். நல்லாம்பட்டி சிக்கனை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதெல்லாம் எனக்கு நல்லா செஞ்சு கொடுத்த திங்க தெரியுமா? ஆனா எனக்கு எதுவுமே செய்ய தெரியாதுமா. நீ இத எல்லாத்தையும் செய்யணும். செஞ்சுதானே நான் செஞ்சு தரேன். நீ உங்க அண்ணி கையில கொண்டு கொடுத்து நல்ல பேர் ஏத்துக்கோ. சரிம்மா நீ தான் எங்க அம்மாங்குது. அம்பத்த மவள ராசாத்தி மின்னலு வா அம்மா. 5 நிமிஷத்துக்கு போறவே. அம்முக டும்முக அமால் டுமால். இதுக்கெல்லாம் அசரக்கூடிய ஆளு நான் கிடையாது. நான்லாம் மீண்டும் வருவேன். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. சரி கொஞ்சோண்டு கூட கொடுத்துட்டு போற கோழி குழம்ப 4 மணி நல்லா தின்னுட்டு போட்டு. எப்படி ட்விஸ்ட் அடிச்சேன்னு ஒரு நிமிஷத்துல இதுக்கு தான் மாமியா மருமக பிரச்சனைக்குள்ள நான் வரவே மாட்டேமா. ஆளை விடுகிற சாமி. உங்க மோவை வந்துட்டார்ல, அதுல அவருக்கு ஒரு காப்பியை போட்டு கொடுத்துட்டு அதுல எல்லாரும் கிளம்பி போவோமா? அலையெல்லாம் பொட்டில எடுத்துட்டு மருமகள எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பி தான் போனோம். சரி போவோம் வாங்க. இங்க ராசவருக்கு காப்பி குடிச்சிட்டு நீ வந்தா போதும். வேண்டாம் நான் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில காப்பி குடிச்சிட்டு வந்தேன். அப்போ வாங்க போவோம். மருமகள பாத்து எடுத்து தூக்கிட்டு வா பொட்டிய. இவ்வளவுதானே? ஆமா மருமகள இவ்வளவுதான். பொட்டியை கொண்டா நான் வச்சுக்கிறேன். இருக்கட்டே. பரவாயில்ல கொண்டா. இந்த பையில இருக்கு. அதுல உங்க தங்கச்சி கொடுக்கக்கூடிய ஸ்வீட்லாம் இருக்குங்க. மோள மாதிரி என் மருமகளுக்கு சீக்கிரமா பழம் போடணும் கடவுளே. எம்மா வாயை மூடு. மொட்டை கிட்ட காட்டி கொடுத்துறாத. எங்க அப்பா கூதுருக்குள்ள இல்லன்னு பாரு. முட்டை தொலைச்சு கேப்பா. வாயை விட்டுறாத. அன்னை விரட்டிட்டான்னு கதையை சொல்லிடாத. இது எப்படி டீ நான் சொல்லுவேன்? பரவாவும் மதிப்பாலாட்டி பரவாயில்ல. கொஞ்சமாவது அறிவு இருக்கு. புத்தி போல பொழைச்சிக்கா. ஏத்தே நம்ம எங்கேயோ காத்து வாங்கிட்டு வந்தாப்ல இருக்கு. காத்து வாங்கல பல்பு தான் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லட்டாட்டி. யாராத கேஸ் வாயை மூடிட்டு மாட்டேறி திறந்துடாத. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன் பேசாம இரி. ஆமத்தே நான் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். பாட்டு பரவாயில்ல அடிபொலியா தான் இருக்கு. கொஞ்சம் தேறிட்டு தான் வார. அப்படியே நிறைய பேர் அப்படிதான் சொல்லியிருக்காவோ நான் பாட்டு பாடு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்ல அப்படி லேசா காத்து வாங்கி வந்தேன். எங்க அம்மைக்கு வேற ஒரு மாதிரி படப்படான்னு வியார்த்துட்டு வந்துச்சு. அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் வெளியில போவோம் வாமா அப்படின்னு கூட்டு போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கூட்டு வரேன். அப்படியே காத்து வாக்குல பாட்டு முடிச்சு அப்படியே வரேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா இல்ல கேட்கப்படாதா? கேளுமா. கேட்கறதுக்கு தானே நீ இருக்க. பதில் சொல்லதுக்கு நான் இருக்கேன். இன்னைக்கு எத்தனாவது நாள் விரதம்? எத்தனாவது நாள் விரதமா? எவனுக்கு தெரியும்? உங்க விரதம் இருந்தா தானே ஆசா பணமா அடிச்சு விடும். வெற்றிகரமா 11வது நாள் விரதம். 10 நாள் தான் இருக்க முடியுதுக்கு. ஆமா முடியுதுக்கு 10 நாள் தான் இருக்கு. பிறகு உனக்கு சந்தோஷம் தானே? ஆமத்தே வேலையெல்லாம் செஞ்சு கூருக்கு ரொம்ப நோவுது. மருந்து வேணா போட்டு ராவி விடட்டா?
வேண்டதே, இப்போதைக்கு நான் நல்லதாத்தான் இருக்கேன். போ போய் விரதத்துக்கான சாப்பாடெல்லாம் செய்து போ. முட்டைக்கழுவி விரதம் என்ன போட்டு கொண்டுட்டு இருக்கு. விரதம் என்னைக்கு முடியுதுன்னு பாத்துட்டு இருக்கேன். போட்டு தள்ளதுக்கு இந்த முட்டைய. மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பேசிட்டு போறியா? போடியே போ. என்ன போட்டு தள்ளதுக்கு ஒன்னாலையும் முடியாது, உங்க அம்மையாலையும் முடியாது, எந்த கொம்பனாலையும் முடியாது. உனக்கு 2 பாயசம், உங்க அம்மைக்கு 2 பாயசம் போடதான் காத்துட்டு இருக்கேன்டே. எப்படியாப்பட்ட என்னையும் ஒன்னையுமே இந்த கேள்வி சாக்கிய பாக்காமா என்ன மக்கா சொல்லுதே? ஆமாம்மா, நம்ம 2 பேரும் எப்படியாவது சாக்கிய பாக்கா. மொட்டைக்கு முன்னால நம்ம முந்திக்கணும், அந்த மொட்டையை நம்ம சாச்சு விடணும். ஆமாட்டி, அவளை ஏதாவது ஒண்ணு செய்யணும்டி. இல்லன்னு வச்சுக்கிய நம்ம பையல இருக்க பையன் விட்டு போக முடியும் அவளுக்கு. அதாம்மா, நான் ஒரு சூப்பர் முடிவு எடுத்திருக்கேன். என்ன மக்கா? நம்ம ஊர்ல பெட்டி கடைன்னு ஸ்ட்ராங்கா எதுவும் இல்ல. அதனால உன் பேர்ல சொத்தவள சொர்ணக்கிளி ஸ்பெஷல் பொட்டி கடை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும். சூப்பர் டி, நல்லா ஓடும் பாத்துக்கிடு. ஆமாமா, உன் பேரை போட்டாலே பயங்கரமா ஓடும். இப்படி சொல்லுவே கன்ஃபார்ம் ஆட்டி. உன் பேரை கட்டாலே அப்ப எப்படி தலைவரிச்சு ஓடுவாரு அதே மாதிரிதாம்மா உன் பேரை போட்டா பெட்டிக்கடை ஓடோடு ஓடும். திமிர் பிடிச்சவா ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில என்னையே கடிக்க வரா. சரி கோபப்படாம சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வேற பெட்டி கடையை ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், ஏற்கனவே எலக்ஷன் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. எல்லாரும் டீ கடையில குமிச்சு கிடப்பாங்க. சரி நம்ம ஊர் மாதிரி கிராமத்துல கேட்கவே வேண்டாமா, கூட்டம் அங்க கூடவே இருக்குதுன்னு. இதுல ஒரு டிவியையும் நல்ல பெருசா வச்சு மாட்டி விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், அரசியல் பேசுறதுக்கு வசதியா இருக்கும். டிவியை பாப்பானுவா, காப்பியை குடிப்பானுவா, டீயை குடிப்பானுவா, பொருள் எல்லாம் வாங்கி வாங்கி தின்னுபிட்டு அங்கனே உட்கார்ந்து பண்ணுவா. தேர்தல் காலம் சூடு பிடிக்க 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 நம்ம கடை வியாபாரமும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஐடியா நல்லா இருக்குடி. அடுக்காலையில அவிஞ்சு போய் கிடந்த நீ அம்பானி லெவலுக்கு போற. என் மௌனும் மர்மௌனும் என் கால்ல விழுந்து விழுவாவட்டி, கால்ல வந்து விழுவாவா. எம்மா வந்துரும்மா, எம்மா எம்மா அம்மா. அவன் அதுக்கு எடுத்தாப்ல எத்தே வந்துருங்க வந்துருங்கம்பா, ஆளு விடாத குறையா அவளே வந்து கால்ல விழுந்து என்ன தூக்கிட்டு போயிருவாவா. அத்தியம்மா, உன் லெவலே வேற. குட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது அந்த பொட்டி கடையில இருந்து. புறவை என் மாமியாக்காரல அதறிட்டு விடுவா என் கால்ல வந்து. டீ சூப்பர் ஐடியா, நல்ல ஐடியா டி. வெளிநாட்டுக்கு போனா கூட இவ்வளவு சம்மதி பண்ண முடியாது டி. நம்ம உள்ளூர்ல இருந்துட்டு ஒரு பொட்டி கடையை போட்டு சம்மதி பண்ணிடுவோம், துட்டு அள்ளிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, ஊர் முழுக்க, ஏன் உலகம் முழுக்க, வேர்ல்டு லெவல்ல சொத்தவள சொர்ணக்கிளி பொட்டி கடை ஸ்பெஷல் பொட்டி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரை திறந்துட வேண்டியதான். நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு திறந்துட மாட்டி? திறந்துருவான். என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரே ஒரு சின்ன இது சொல்லுடி. இன்னைக்கே ராத்திரி கடையை திறந்துருவோம், பெரிய போர்ட வச்சிருவோம். அதுக்கப்புறம் காலையில திறப்புலவ நடத்திடுவோம். ஒரு 5 லட்சம் மட்டும் உடனே நாளைக்கு காலையில கடையை திறந்துருவோம். வீட்டு பத்திரம் வாப்பா பச்சி, என் நகை வாப்பா பச்சி, எல்லாம் உங்களாலதான். எனக்கு தெரியும் டி, இதுக்கு தாண்டி நீ வாரியன்னு பார்த்தேன். ஆதாயம் இல்லாம ஆத்தோட போவியே நீ. சரி 5 லட்சம் வேண்டாம், ஒரு 1 லட்சத்தை எடு. ஆமா 1 லட்சம் உங்க அப்பா வச்சுட்டு போயிருக்காம்ல, 1 லட்சம். சரி விடு, ஒரு 10,000 தான். 10 பைசா கிடையாது, போயிருந்தல. அப்ப அந்த மொட்டைக்கு அடிமேட்டு இங்கே கடை. மூச்சு விடாம இவ்வளவு நேரம் ஐடியா கொடுத்திருக்கேன். ஒரு பொட்டி கடையை ஆரம்பிக்கணும், என் பேர்லயே ஆரம்பிக்க சொல்லுவேன். உன் பேர்ல தான் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். வந்துட்டு அங்க இருந்து பொட்டி கடையை ஆரம்பிக்க, அதை ஆரம்பிக்க, இதை ஆரம்பிக்கணும். சரிமா, ஒரு 1000 ரூபா இருந்தா தாமா, ஆரம்பிச்சு விட்டுலாம். காலையில வேற யோசிக்காத, வெறும் 1000 ரூபா தான். அதுக்கப்புறம் கொட்ட போது கோடி. வேறு காப்பி டீ போடுறதுக்கு நம்ம வீட்டுல இருக்க தவளை பணையை தூக்கிட்டு போய் அடுப்பின் தூக்கிட்டு போய் காப்பி டீயே போட்டு விடலாம். வீட்டுல இருக்க டீ தூள் தீட்டு வெறும் இந்த ரேஷன் கடையில இருக்க சீனி இருக்கு. போறது என்னமா, 5-6 பாக்கெட் எடுத்து பொருளை வாங்கிட்டு போடுவோம். இப்படி ஆரம்பிச்சிடலாமா, எலெக்ஷனை பயன்படுத்திக்கிடுமா. சொன்னா கேளுமா, மொட்டையை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. சரிடி, அப்போ ஒரு 1000 தொட்டு தருவேன். எப்படியோ கடையை ஆரம்பிச்சிருவேன் நாளைக்கு காலைல. சூப்பர்மா, தேங்க்ஸ்மா. என்ன மாமா வீட்டுக்கா? ஆமாக்கா, 5 மாசம் பழம் போடணும்லக்கா. ஊர்ல 4 பேர் என்ன சொல்லுவோ, எத்தனை பேர் வீட்டுல நம்ம வாங்கி தின்றுக்கோம், நம்மளும் கொடுக்கணும்லக்கா. ஆமா செல்லத்தை கண்டிப்பா கொடுக்கணும். என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் பார்க்கும்போது. பழம்லாம் நிறைய இருக்கு போல இருக்கு. ஆமாக்கா, ஊர்ல செழிப்பா கொடுக்காண்டமாக்கா, சந்தோஷமா எல்லாரும் வாங்கிட்டீங்கன்னாக்கா. நீங்க 2 பேரும் வாங்க உள்ள. அண்ணத்துல தையி குவாசலக்காவுக்கு உடம்பு சரியில்லையா, 2-3 நாளா காய்ச்சலாம். அதான் லேசா எட்டி பார்த்து வரலான்னு போறோம். சரிக்கா, அப்ப நீங்க போய் பாருங்க, நான் என் மாமா வீட்டுக்கு போறேன். இதே மாதிரி உங்க ஊர்லயும் மாசமா இருக்க பிள்ளைகளுக்கு, அதாவது 5 மாசத்துல பழத்தை கொண்டு போய் பார்க்க போவேல, அப்படி போகும்போது என்ன பழம்லாம் கொண்டு போவிய, இந்த மாதிரி வழக்கம்லாம் உங்க ஊர்ல இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 5 மாசத்துல வேற ஏதாவது முறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ட்ரெண்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்கிட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து ஹெர்பல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு 500 மெசேஜ் போட்டு விடுங்க. அவங்க அத பத்தின டீடைல் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுச்சுனா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, எனக்காக ஒரு லைக் போடுங்க. நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சொந்தங்களே. பாய்.